புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவரிடம் திருமுன் இரு கரங்கள் உயர்த்துவோமா? இரு கரங்கள் முழுமையாக உயர்த்துவோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. பாடுவோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்கள் தட்டி சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை இயேசுவுக்கே. சத்தமாக ஆராதனை இயேசுவுக்கே. கரங்கள் தாட்டி கடல் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதா எனக்கு எது கவலை. கடல் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதா எனக்கு எது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே. சத்தமாக ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்கள் தாட்டி
சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. கரங்களை சேர்த்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கரங்களை செய்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை கரங்கள் உயர்த்தி உம்மை தொழுதிடுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. கரங்கள் தட்டி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை அழைத்தவரே நன்றி, எங்களுக்கு வாழ்வை தந்தவரே உமக்கு நன்றி, எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி, எங்களுக்கு தாய் தந்தையை தந்தவரே நன்றி, எங்களோடு வாழ்பவரே உமக்கு நன்றி, எங்களுக்கு வழியாக இருப்பவரே நன்றி, எங்களுக்கு ஒளியாக வருபவரே நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி, எங்களை
எங்களுக்கு மனைவியை தந்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கணவரை தந்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு குழந்தைகளை தந்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இந்த பணியை தந்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களோடு இணைந்து வருபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களோடு கோர்த்து நடப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை தாங்கி பிடிப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை உயர்த்தி பிடிப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒளியாக இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாழ்க்கை நீ தந்ததப்பா. ஆமென். ஆண்டவரே எங்களது வழி நீ தந்ததப்பா. ஆமென். நாங்கள் செய்கிற செயல் ஒவ்வொருவரும் உமது முன்னாடி செய்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை தொட்டவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை காண்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வழியும் கேடையுமாக நன்றி இருப்பவரே ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்வாக இருப்பவரே நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு துணையானவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கேடயமாக இருப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு மீட்பாக இருப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆயனாக இருப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமுமாய் இருப்பவரே நன்றி ஆண்டவரே. 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 நீங்க இல்லாம வாழ முடியாதையா இயேசுவே. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா ஆண்டவரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா இயேசப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா தெரியாதையா. இயேசுவே இயேசுவே. என் எஜமானரே எங்கள் எஜமானே நேசரே இயேசுவே. என் துணையாளரே இயேசுவே இயேசுவே. என் எஜமானரே எங்கள் எஜமானரே நேசரே நேசரே. என் துணையாளரே நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அன்பார்ந்தவர்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாதையா. நீங்க இல்லைன்னா எங்களால எதுவும் செய்ய முடியாதையா. இந்த வாழ்க்கை பல நேரத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் திட்டமிடணும், நான் தான் தலைவனாக இருக்கணும், தலைவியாக இருக்கணும், அப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இல்லை ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நீ தந்தது. ஆமென். ஆமென். நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது ஆண்டவரே. ஆமென். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நான் பிறப்பதற்கு முன்பாகவே, நான் என்னுடைய தாயினுடைய கருவறையில உதிப்பதற்கு முன்பாகவே எனக்கு என்ன வாழ்க்கை என்பதை நீர் திட்டமிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எனக்காக திட்டமிட்டு இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எனக்கான வாழ்க்கையை எனக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ என்னுடைய உடைமைகள் என்று சொல்வதை, என்னுடைய குழந்தைகள் என்று நான் நம்புவதை, என்னுடைய உறவினர்கள் என்று சொல்பவரை, என்னுடைய நண்பர்கள் என்று சொல்பவர்களை எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டவரே, நீர்தாமே வழி நடத்த மாட்டவரே. உம்முடைய பரிசுத்த திருக்காயங்களுக்குள்ளே எங்களை பத்திரப்படுத்திக் கொள்ள மாட்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் செய்தருள மாட்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உயிரின் நூற்றே நீயாவா. ஆமென். உண்மையின் வழியே நீயாவா. இயேசுவே. உயிரின் நூற்றே நீயாவா. ஆமென். ஆமென். உண்மையின் வழியே நீயாவா. இயேசுவே. உறவின் பிறப்பே நீயாவா. நீதான் ஆண்டவரே, நீதான். உள்ளத்தின்
மகிழ்வே நீயாவாய். இயேசுவே, இயேசுவே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆண்டவரே, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இயேசுவே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆண்டவரே, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆண்டவரே, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆமென். இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இயேசுவே, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல். பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்று இருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதாம் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயிற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பர் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான். இதனால் கடவுளின் மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயிற்று இருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கி இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எதுவுமே இங்க நமக்கு திட்டமிடப்படவில்லை. ஒவ்வொரு செயல்களையும் நாம் மிக கூர்மையாக திட்டமிட்டு செய்வோம். என்ன ட்ரெஸ் வாங்கணும், எப்படி வாங்கணும், என்ன செருப்பு போடணும், எப்படிப்பட்ட வாகனத்தில் பயணம் செய்யணும், எந்த கார் வாங்கணும், அதில் போடுற அந்த நம்பர் கூட இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கணும் என்றெல்லாம் நாம் திட்டமிடுவோம். ஆனால் நமக்கு என்ன குழந்தை பிறக்க போகும் அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் யாருடைய மகனாக மகளாக பிறக்க போகிறீர்கள் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய பிறப்பு மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில எப்படி தடம் மாறும் இடம் மாறும் என்பது கூட எனக்கு சரியா தெரிகிறதில்ல. நான் எவ்வளவோ திட்டமிட்டு சென்றாலும் ஏதோ ஒரு இடத்தில் தேங்கி விடுகிறேன். ஒரு சில நேரத்தில் போடா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போவோம். ஆனா அது நமக்கு அதிகமான பயனை கொடுத்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, யாருடைய இறப்பும் இங்கே திட்டமிட்டு நடக்கிறது கிடையாது. நான் இந்த நேரத்தில் சாவேன் அப்படின்னு யாருமே சொல்வது கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில இங்கே எதை நான் திட்டமிட்டு ரொம்ப கரெக்டா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? இந்த வாழ்க்கையை தொடங்கி வைப்பவரும் அதை இயக்கி கொண்டிருப்பவரும் அதை முடித்து வைப்பவரும் நான் இல்ல, நாம் அல்ல. அப்படி இருக்கிற பொழுது கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்வது, அதன்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் ஒரு நல்ல ஆன்மீகம். வேறு வார்த்தையில் சொல்லப்போனா கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்வதுதான் ஒரு நல்ல ஜெபம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இங்கே நம்ம வாசிக்கிறோம்,
மார்த்தாள் மரியாள் அப்படின்னு சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த சகோதரிகளுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான், லாசர். யோவான் நற்செய்தியில மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது, பெத்தானியாவில் இவங்க வாழ்ந்து வராங்க. அப்படி வாழ்ந்து வருகிற பொழுது இயேசு இவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுகிறது. அப்படி அன்பு கொண்டு இருக்கிற பொழுது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நோயிற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசர் என்பவர் இங்கே நோயுற்று இருக்கிறார். லாசருடைய சகோதரிகள் என்ன பண்றாங்க, இயேசுகிட்ட ஆள் அனுப்புறாங்க. நம்ம ஃப்ரெண்டு, நம்ம மீது அக்கறை உள்ளவர், நாம இவர் மீது அதிகமான நம்பிக்கையை வைத்திருக்கிறோம், போயிட்டு என்னுடைய நம்பிக்கைக்குரியவரிடம், நண்பரிடம் இயேசுகிட்ட போய் சொல்லுங்க, லாசர் நோயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவருடைய நண்பர்களும் போய் சொல்றாங்க. உடனே இயேசு அதை கேட்டு என்ன சொல்றாரு, இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயிட்டு இருக்கிறான். என்னங்க, ஒருத்தன் உடம்பு சரியில்லாம போயிருக்கிறான், இதுல எப்படிங்க கடவுளுடைய மாட்சி வெளிப்படும்? இன்னைக்கு நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த நோய். எந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியறதில்ல. ஆங்கில வார்த்தைகளை 26 எழுத்து தான் இருக்குது, ஆனா 26 லட்சம் நோய்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி எழுத்த மாத்தி மாத்தி போட்டு இன்னைக்கு இந்த நோய் அந்த நோய் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் எடுத்தா ஒரு நோய், டெஸ்ட் பண்ணோம்னா பிளட்டை டெஸ்ட் பண்ணோம்னா ஒரு நோய், ஏகப்பட்ட நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நோயை குறித்து இயேசு சொல்கிற வார்த்தையை பாருங்க. அதுவும் குறிப்பாக இந்த லாசருக்கு வந்திருக்கிற இந்த நோயை பார்த்து, இந்த நோய் சாவில் போய் முடியாது. ஏங்க நம்ம நோய்க்கெல்லாம் பயப்படுறோம்? ஏன் பயப்படுறோம்? எங்கே நான் செத்து போயிடுவேனோ, உட்காந்துக்கிட்டே இருந்தேன் ஃபாதர், அப்படியே மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டேன், என்னான்னு தெரியல, அதனால தான் போய் செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம், ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம், ஏன்னா நான் இறந்து விடக்கூடாது. அப்ப இந்த நோயை குறித்த பயம் எல்லாருக்குள்ளும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இயேசு ரொம்ப எளிதாக சொல்றாரு, இந்த நோய் சாவில் போய் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, கடவுளுடைய மாட்சி விளங்கவே இவன் நோயுற்று இருக்கிறான். ஒருவன் நோயுற்று இருப்பதனால கடவுளுடைய மாட்சி வெளிப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. பிரியமானவர்களை, அடுத்தது பார்த்தோம்னா, கடவுளின் மகனும் மாட்சி பெறுவார் என்றார். இதனால அந்த நோயாளியாகி இருக்கிற லாசர் மட்டுமல்ல, யாரும் இங்கே மாட்சி பெற போகிறார், கடவுளும் ஆட்சி பெற போகிறார். கடவுளும் ஆட்சி பெற போகிறார். அப்போ இத என்னுடைய வாழ்க்கையில நான் ஒப்பிட்டு பார்க்கலாமே. பிரியமானவர்களே, இயேசு என்ன சொல்றாரு, நான் தான் உன்னை அன்பு செய்கிறேனே, என்னுடைய மகனே மகளே, உனக்காகத்தானே நான் சிலுவையில் தொங்கி இருக்கிறேன். எசையா இறைவாக்கினர் சொல்றாரு, அவர் என் மீது கொண்ட அன்பினால் என்னுடைய பிணிகளை தன் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். என்னுடைய நோய்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். அப்ப அந்த அளவுக்கு என் மீது அன்பு வைத்திருக்கிற கடவுள் எனக்கு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, முதல்ல இந்த நோய் சாவுல போய் முடியாது, இவர் வழியாக, இந்த நோயின் மூலமாக இங்கே அவர் மாட்சி பெற போகிறார். அடுத்தது அவர் வழியாக கடவுளும் இங்கே மாட்சி பெற போகிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படி சொல்லிட்டு அடுத்தது ஒன்றை பார்க்குறோம், ஒரு பயங்கரமா ஒரு கோபம் வர மாதிரி ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, லாசர் நோயிட்டு இருப்பதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கினார். அவர் நோயிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டவன் நம்மளாம் என்ன பண்ணுவோம், வெளிநாட்டில் இருந்தால் கூட எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, லீவு கொடுங்க, ஓடுவோம். படித்து கொண்டு இருக்கிறவர்கள், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 3 நாள் லீவ் கொடுங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு ஓடுவோம். என்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, ஓடுவோம். என் பிள்ளைங்களுக்காக தானே நான் வாழ்கிறேன், என் அம்மாவுக்காக தானே வாழ்கிறேன், அப்பாவுக்காக தானே வாழ்கிறேன், இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, ஓடுவோம். இங்கே இயேசு என்ன பண்ணுறாரு பாருங்க, இன்னும் 2 நாள் தங்குறாரு.
அன்பானவர்களே, இந்த நோய் போய் சாவுல முடியாது அப்படின்னு சொன்ன அந்த இயேசு, அந்த ஆண்டவர் இன்னும் 2 நாள் தங்குறாரு. நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். லாசர் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி 14வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்பயும் என்ன சொல்றாரு 15வது வசனத்துல, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பளிக்கிறது. எவ்வளவு அழகா போகுது பாருங்களேன். நான் அந்த நேரத்தில் அங்க இல்லாதது போல, நம்மளா இருந்தா என்ன சொல்றோம், நீயே வேணும்னே 2 நாள் இங்கேயே தங்கி இருந்து அவனை சாகடிச்சுட்டு அப்புறம் போற. அதுதான் நடக்குது. பிரியமானவர்களே, நம்மள்ட்ட நிறைய கேள்வி. நான் கோவிலுக்கு வருகிறேன் ஃபாதர், இந்த கடவுள்கிட்ட வந்து கையேந்தி ஜெபிக்கிறேன், எனக்கு சுகம் வேண்டும், குணம் வேண்டும், எனக்கு நலம் வேண்டும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும்னு கேட்கிறேன். இந்த ஆள் எனக்கு கொடுக்கவே மாட்டாருப்பா. நான் கையேந்தி மடியேந்தி பிச்சை கேட்கிறேன், ஆனா இந்த கடவுள் எனக்கு கொடுக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, அப்படி அங்கே காலம் தாழ்த்துவதற்கான அவசியம் என்னவென்றால், கடவுள் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, இது போய் இறப்பில் முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, இதன் மூலம் கடவுள் மாட்சி பெற விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களையும் ஆட்சிப்படுத்த விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சோதனை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இயேசுவை சோதிக்கிறது எப்படி தொடங்கும்? சாத்தான் அவரை சோதிப்பதற்காக கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ யாரெல்லாம் கடவுளை நம்பி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் வாழணும்னு முடிவு செய்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்களோ, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவங்கள பார்த்துட்டு சாத்தான் அமைதியா இருக்க மாட்டாங்க, சாத்தான் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்பொழுது கடவுளோடு இணைந்து இருக்கிறீர்களோ, கடவுள் கூடவே இருக்கிறீங்களோ, அப்ப என்ன பண்ணுவான்? உங்கள்கிட்ட சாத்தான் டிஸ்டர்ப் பண்ணுவான். இதை எங்க நம்ம பார்க்கிறோம்னா, யோபு. சாத்தான் போய் கடவுள்கிட்ட சொல்றான், நான் இந்த உலகத்தை எல்லாம் சுத்திட்டு பார்த்துட்டு வரேன்ட்டு. உடனே கடவுள் அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு சொல்றாரு, என்னுடைய அன்புக்குரியவன் யோபுவை பார்த்தியா? அவன் பத்திய என் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான். உடனே சாத்தான் என்ன பண்ணுவான்? ஆமா, அவனுக்கு நிறைய சொத்து கொடுத்துருக்கீங்க, நிறைய உடைமைகள் அவனுக்கு இருக்குது, நிறைய ஆள்பலம் இருக்குது, அவனுக்கு என்ன கவலை? அவன் அப்படிதானே இருப்பான், அவனை பத்திரமா நீங்க பார்த்துக்கிறீங்க, அவன் எப்படி கவலைப்படுவான்? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உடனே கடவுள் என்ன சொல்றாரு? நீ வேணா அவனை போய் டெஸ்ட் பண்ணி பாரு, அவனை போய் சோதிச்சு பாரு. இப்போதான் என்ன பண்றான்? யோபுவின் மீது இந்த சாத்தான் கைகளை வைக்கிறான். குழந்தைகள் இறந்து போறாங்க, சொத்துகள் காணாமல் போவது, களவாடப்படுகிறது, திருடப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. உடனே மறுபடியும் அவன் என்ன சொல்றான்? கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு இந்த திட்டம் தெரியாது, சாத்தானுடைய இந்த வேலை தெரியாது, ஆனாலும் கடவுளை மகிமைப்படுத்துறான். அடுத்தது என்ன பண்றான் இந்த சாத்தான்? மறுபடியும் போய், எப்பா நீ அவன் மேல மட்டும் கையை வைக்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடு, அவன் மேல நான் ஒரு நோயை கொண்டு வரேன், அதுக்கப்புறம் பாரு உனக்கு எதிராக கிளம்பிடுவான். அப்படியா? இல்ல, அவன் ஏன் பிள்ளை, ஏன் மகன், அவன் அப்படி ஆக மாட்டான், வேணா நீ போய் பாரு. அன்பார்ந்தவர்களே, சாத்தா மறுபடியும் வந்து யோபுவினுடைய மேல கையை வைக்கிறான். அவர் உடம்பு முழுவதும் புண்ணு, தொழுநோய், குப்பையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பொழுதும் அவர் கடவுளை மறுதலிக்கவில்லை. ஆனா இன்னைக்கு என்னங்க நடக்குது? எனக்கு ஒரு சின்ன நோய் வந்துருச்சு, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, ஆமா இதெல்லாம் நற்கருணையா, இதெல்லாம் கடவுளா? மாதாமெல்லாம் ஒரு இதா, அந்தோனியார் பக்தி முயற்சியெல்லாம் ஒரு பக்தி முயற்சியா? தூக்கி போட்டுட்டு எங்கேயோ ஒரு சபைக்கு ஓடி போகிறோம். பிரியமானவர்களே, யாரோ ஒரு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஜோசியத்துக்கு பின்னாடி ஓடி போகிறோம், யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு செய்வினையை நம்பி ஓடி போகிறோம்.
பிரியமானவர்களே, அங்கே கடவுள் மாட்சி பெறவில்லை, கடவுள் தலை குனிந்தவராக இருக்கிறார். என்னுடைய செயலை குறித்து நான் என்னுடைய கடவுளை மறுதலித்து ஓடும் பொழுது அவர் தலை குனிந்தவராக இருக்கிறார், தலை குனிந்தவராக இருக்கிறார். ஆனால் யோபுவை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைந்தார், வெற்றி அடைந்தார். இங்க அதுதான் நடக்கும். இங்க மார்த்தாலும் மரியாளும், ஆண்டவரே நீங்க முன்னாடியே வந்து இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இயேசுவை கூட்டிக்கிட்டு போய் பக்கத்துல நிறுத்தின உடனே அங்கே இயேசு எவ்வளவு வல்லமை படைத்தவர் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இறப்பு என்பது ஒருத்தவங்க பாடி அப்படியே செத்துட்டாங்க அப்படின்னா அது இறப்புங்கிறோம். இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் கத்தோலிக்க வாழ்க்கையில யாரு கடைசி வர கடவுளுக்கு உண்மையா அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாவுறாங்களோ அவங்கள நம்ம சொல்லுவோம், அவர்லாம் சாகல, அவர் சாகல. இந்த மக்களுக்காக, இந்த சமூகத்துக்காக, இந்த பங்குக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளவு உண்மையான வாழ்க்கை தெரியுமா வாழ்ந்திருக்காங்க. லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டாங்க, கடவுளுடைய வழியில வாழ்ந்திருப்பாங்க. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் அவர்கள் பேசப்படுகிறார்களோ, அவர்களுடைய நன்மைத்தனங்கள் நினைக்கப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் அவர் மாட்சி பெற்று கொண்டே இருக்கிறார், மாட்சி பெற்று கொண்டே இருக்கிறார். நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாக, கடவுள் மீது ஆழமான விசுவாசம் உடையவனாக எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய இயேசுவை, என்னுடைய நற்கருணை ஆண்டவரை, என்னுடைய மாதாவை, என்னுடைய புனிதர்களை நான் விட்டு கொடுக்காமல் வாழ்கிற பொழுது நான் இறந்தாலும் மாட்சி பெறுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்படி வாழ்கிற ஒவ்வொரு மனிதராலும் என்னுடைய இயேசுவும் என்னுடைய நற்கருணை ஆண்டவரும் மாட்சி பெறுகிறார்கள். அப்ப ஒரு கத்தோலிக்க வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, ஏதோ எனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்கிற நேரத்திலே, ஒரு சோதனை வருகிறது அப்படிங்கிற நேரத்தில் கடவுளை விட்டுட்டு ஓடி போய் மரத்தையோ ஏதோ ஒரு செடியையோ கொடியையோ பாம்பையோ பள்ளியோ பிடிச்சிக்கிட்டு அதுவை கடவுளாக மாற்றிக்கொள்வது அல்ல. என்னுடைய கடவுள் எனக்கு நம்பிக்கையை தருவார், எனக்கு சக்தியை தருவார், ஆற்றலை தருவார் அப்படின்னு உறுதியோடு அவரை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், எனக்கு ஒரு நோய் வந்திருக்கலாம், இல்லை எனக்கு சில இடையூறுகள் வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் சாத்தான் யோபுவினுடைய வாழ்க்கையில் நடந்தது போல கடவுள்கிட்ட போயிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கலாம். நான் எப்பொழுது கடவுளுடைய நம்பிக்கையை இழந்து விடாமல், கடவுளுடைய அன்பை முறித்து கொள்ளாமல் அவரை இறுக்கமா பற்றி கொள்கிறேனோ, அப்பொழுது நானும் என் குடும்பத்தாரும் மாட்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை என்னுடையதல்ல. என்னுடைய இந்த ஒவ்வொரு நொடியும், என்னுடைய உடைமைகளும் எனக்கு கடவுள் கொடுத்ததாக இருக்கிற பொழுது இங்கே இழப்பதற்கு எதுவுமே இல்லை. என்னுடைய கடவுளுடைய அன்பை தவிர இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்கிற ஒரு நம்பிக்கையில் வாழுகிற பொழுது நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல கிறிஸ்தவ வாழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அதனால எந்த நோயும், எந்த நொடியும், எந்த தாழ்வும் என்னை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரித்து விட முடியாது, பிரித்து விட முடியாது. என்னை எது பிரித்து விடும்? பவுல் சொல்றாரு, என்னை கடவுளுடைய அன்பிலிருந்து எது பிரித்து விடும்? நோயா, பிரச்சனையா? பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நற்கருணை ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி நம்மை முழுவதும் முழுவதும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குழந்தைகளை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பயணங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். கடவுள் ஆசிராக மாற்றி தருவார். நம்பிக்கையோடு எழுந்து நின்று, நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் என்று சொல்லி நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம், முழுமையாக அர்ப்பணிப்போம்.
முழுமையாக அர்ப்பணிப்போம். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலையாகும். சேர்ந்து பாடுவோம். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலையாகும். கரங்கள் தட்டி என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலையாகும். என்னாலே அல்ல உம்மாலையாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலையாகும். என்னாலே அல்ல உம்மாலையாகும். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய திட்டமும் அல்ல, கடவுள் கொடுத்தது. கடவுளே, நீ தந்த வாழ்க்கையை உமக்கே தருகிறோம். 4 மடங்கு 5 மடங்கு அற்புதமாக அதிசயமாக மாற்றி இந்த மக்களுக்கு தாரும் ஆண்டவரே. இவர்களது கண்ணீரை மாற்றும் ஆண்டவரே, இவர்களது கவலையை நீக்கும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அடிமை நானே, ஆண்டவர் நீரே நாதா. அடிமை நானே, ஆண்டவர் நீரே நாதா. பலவீனம் நானே, பலவான் நீரே நாதா. பலவீனம் நானே, பலவான் நீரே நாதா. சேர்ந்து பாடுவோம். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலையாகும். என்னாலே அல்ல உம்மாலையாகும். வாழ்வென்னும் படகினில் படகொட்டி நீரே நாதா. வாழ்வென்னும் படகினில் படகொட்டி நீரே நாதா. அலை வந்து மோதியும் அசையாமல் சொல்லுவே நாதா. அலை வந்து மோதியும் அசையாமல் செல்லுதே நாதா. சேர்ந்து பாடுவோம். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலையாகும். என்னாலே அல்ல உம்மாலையாகும். காலையில் தோன்றினான், மாலையில் மறைபவரே
மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. இரு கரங்கள் உயர்த்தி, என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வாழ்க்கை மண்ணை போன்றது, ஆனால் இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பத்திரப்படுத்தி எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தில் சமர்ப்பிக்கிறோம், உம்முடைய தெய்வீக அர்ப்பணத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை அற்புதமாக, அதிசயமாக, ஆமென் வல்லமையோடு கூடியதாக உம்மால் மட்டுமே மாற்ற முடியும் என்பதை ஆமென் ஆமென் நம்புகிறோம் ஆண்டவரே. நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது கவலைகளை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது இன்பங்களை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது துன்பங்களை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது கணவனை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது மனைவியை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது குழந்தைகளை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களது படிப்பை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களது வேலை வாய்ப்பை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களது திருமண வாழ்க்கையை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களது எதிர்காலத்தை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களது கடன் பிரச்சனைகளை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது இயலாமைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது ஏற்ற தாழ்வுகளை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களது துன்பங்களை எங்களிடமிருந்து எடுத்து வீசும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வாழ்க்கையாக இதை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமென் உம்முடைய மகனாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமென் உம்முடைய மகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமென் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே தருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே எல்லாம் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. ஆமென் நீர் நினைத்தால் எதுவும் முடியும் ஆண்டவரே. ஆமென் வல்லமையானவரே நன்றி. இயேசுவே நல்லவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்பவரே நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களை தாங்குபவரே நன்றி ஆண்டவரே. எங்களை உயர்த்தி பிடிப்பவரே நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
மன்றாடிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருமண நற்சாதித்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தமையொற்றை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனீட விடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே.